ஐபிஎல்லோட குவாலிஃபயர் 2 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி குவாலிஃபயர் 1ல் தோத்துட்டு இங்கே வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு எலிமினேட்டரில் ஜெயிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. இந்த ரெண்டு டீம் இடையில மோதல் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். நாக் அவுட் ஸ்டேஜ். இந்த போட்டியில் தோக்குறவங்க சீரியஸை விட்டு வெளியில், ஜெயிக்கிறவங்க ஃபைனலில் ஆர்சிபி கூட மோதலாம். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. செம்மையாக ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜூன் 1 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 45 போட்டி, 21 பேட் ஃபர்ஸ்ட், 23 சேசிங் வெற்றி, 180 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. பஞ்சாப் கிங்ஸ் அதிகபட்ச ஸ்கோர், ஜிடி லோ ஸ்கோர் 150க்கு பிலோவா 8 டைம்ஸ், மிடில் ஸ்கோர் 18 டைம்ஸ் அண்ட் 190 அபவா 18 டைம்ஸ். 2021 மொத்தம் 32 போட்டி, அதில் 15 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, 16 சேசிங் வின்னு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 186 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் கடந்த 2 வருஷத்தில் அந்த 200+ ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஓவராலாக நம்பர்னு பார்க்கும்போது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 200+ இல்லை, பட் கடந்த 2 வருஷத்துலேயே பயங்கரமாக இருக்குது. அதில் 190 அபவா 15 டைம்ஸ், அதில் 32 டைம் நடந்தது இல்லையே. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய டைம் ஸ்கோர்ஸ் அதிகமாக வந்திருக்கு. இந்த சீசனில் ஒரே ஒரு முறை மட்டுமே 200க்கு பிலோ, மற்ற ஸ்கோர் எல்லாம் இங்கே 200க்கு அபோவ் தான். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக. பஞ்சாப் கிங்ஸ் இந்த சீசனில் 243க்கு 5 அப்படிங்கிற ஸ்கோரை இந்த சீசனோட முதல் போட்டி அகேன்ஸ்ட் ஜிடி அடித்தாங்க. ஜிடி இங்கே 89க்கு 10 அப்படின்னு காலியாக இருக்காங்க. 150க்கு பிலோவா 4 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 12 டைம்ஸ் அண்ட் 190 அபவா 15 டைம்ஸ். பஞ்சாப் கிங்ஸுக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் ஃபேவர் பண்ணியிருக்கு. 6 போட்டியில் 4ல் ஜெயிச்சிருக்காங்க, 2ல் தோற்றுருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்டில் 2 வெற்றி, சேசிங்கில் 2 வெற்றி. 177 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். சேஸ் பண்ணும்போது 195 அப்படிங்கிற நம்பர் சூப்பர் நம்பர். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக. 200க்கு 7 அப்படிங்கிற சக்ஸஸ்ஃபுல்லான சேஸ் இருக்குது. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அவ்வளோ ஃபேவராக இல்லை. நிறைய நேரங்களில் பிளாக் சாயில் வச்சு உங்களை காலி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்க, அதுதான் மும்பை இந்தியன்ஸோட தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுன்னு சொல்லலாம். இங்கே 6 போட்டியில் 5ல் தோற்றுருக்காங்க, 1ல் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி தான். அதில் 171 பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது 161 ஆவரேஜ். அதில் 8 விக்கெட் சேஸ் பண்ணும்போது விட்டுருக்காங்க. நிறைய விக்கெட்ஸை விட்டுருக்காங்க, மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டாஸ் போக போகுது அதை டிசைட் பண்ணுவோம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. பிளே ஆஃபில் அவங்களோட சக்ஸஸ் பேட் ஃபர்ஸ்ட்டில் அதிகமாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரே ஒரு மட்டுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி தோற்றுருக்காங்க. மற்றபடி அவங்களோட பேட் ஃபர்ஸ்ட்டு பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்கு பிளே ஆஃப் மாதிரி கண்டிஷனில். ஸோ அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க? பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி குவாலிஃபயர் 1ல் தோற்றுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்களோட திங்கிங் என்னவா இருக்கும்? மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக திங்க் பண்ணணும்னா பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். பட் எதிர்பார்க்குறோம் அப்படி தான் போவாங்கன்ட்டு. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்க முடியும் பஞ்சாப் கிங்ஸு. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட்டு, ஸ்ட்ராங்கான டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டு. அந்த பேஸில் யோசிச்சா பஞ்சாப் கிங்ஸ் அப்படி யோசிக்கலாம். அதில் குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இன்னுமே காரணம் வச்சுக்கிட்டோம்னா பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக பும்ரா, போல்ட் மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது நம்பி அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பேஸ்லேயும் மும்பை இந்தியன்ஸுக்கு இன்றைக்கி அட்வான்டேஜ் அதிகம்னு சொல்லலாம். பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அப்படின்ற வகையில் தான் ஒரு பின்னடைவு இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரீசன்ட் ஸ்கோரு 2025 5வது போட்டி பாருங்கள். இதுதான் ஹை ஸ்கோர். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பஞ்சாப் கிங்ஸ் தான் அடித்தாங்க. கிட்டத்தட்ட நெருங்கி ஜிடி வந்தாங்க. 11 ரன் வித்தியாசத்தில் தான் அந்த போட்டி ஜிடிகிட்டேருந்து நழுவுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜிடி ஒரு ஸ்கோர் 196க்கு 8 அப்படின்னு அடித்தாங்க. அது மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக. அதில் மும்பை தோற்றுருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அப்புறம்லாம் 200+ மட்டுமே ஸ்கோர்ஸ், நிறைய 200+. இன்றைக்குமே சூப்பர் ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. 2 சைடுமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம், பிளே ஆஃப் அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணால் தான் உண்டு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதனால தான் குஜராத் டைட்டன்ஸோட டாப் 3 பயங்கர சக்ஸஸாக இருந்து டாப் 3யோட அந்த நம்பர் கிட்டத்தட்ட 15 ஓவர்ஸ் வரைக்கும் பேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. மற்ற அவே கிரவுண்ட்ஸ்லேயும் அந்த கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பயங்கரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு காரணம் இந்த ட்ராக்ஸ் தான்.
அண்ட் பிளாக் சாயில் ரெட் சாயில் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுக்க போகிறாங்களா, பிளாக் சாயில் கொடுக்க போகிறாங்களா, ரெட் சாயில் கொடுக்க போகிறாங்களா, இதை வந்து ஆன் டைம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாப் கிங்ஸு இந்தியன் பேட்டர்ஸ் டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுதான் இந்த டீமுக்கான சக்ஸஸ். பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது டெஃபினட்டாக கேள்வி தான். ஒரு சில நேரங்களில் ஓகேவாக இருக்காங்க, ஒரு சில நேரங்களில் அப்படியே டவுன் ஆகிறாங்க. பிரியான்ஸ் ஆர்யா பயங்கர ரைஸ் ஆகிறாரு, செஞ்சுரி அடிக்கிறாரு. பெப் சிம்ரன் பயங்கரமாக ரைஸ் ஆகிறாரு, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருந்தார், அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக ஃபெயிலியர் ஆகிறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆரம்பத்தில் பயங்கர கன்சிஸ்டன்ட், மிடில் கொஞ்சம் டவுன் ஆகிறாரு, மறுபடியும் இப்போ வர்றாரு. நெஹல் வதேரா ஒரு சில போட்டிகளில் பெருசாக பண்ணுறாரு. சசாங்க் சிங் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறாரு, டீசெண்டாக பண்ணியிருக்கார். அப்படிங்கிறது இந்த இந்தியன் பேட்டர்ஸு டாப் ஆர்டரில் இருக்கிறவங்க, குறிப்பாக அன்கேப்டு பிளேயர்ஸ் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பர். பஞ்சாப் கிங்ஸ் அப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஜோஸ் இங்கிலீஷை பயன்படுத்துகிறாங்க, டாப் ஆர்டர் பேட்டர் சக்ஸஸ் பண்ணாமல் அண்ட் பவர் பிளேயிலே வர மாதிரி இருந்தால் அந்த பவர் பிளேயில் இருக்கிற ஃபாஸ்ட் பாலர் யூட்டிலைஸ் பண்ணுறது ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கார். ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, பட் ஸ்பின்னரை பொதுவாக ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் இல்லை. ஸோ அதனால் ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 3லே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓவர் சசாங்க் சிங் ரொம்பவே எதிர்பார்க்க முடியாது. ஒரு வேளை டாப்பாக ஃபெயில் ஆனால் சசாங்க் சிங்கை வச்சு தான் எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க. ஸ்டோய்னிஸ் ஃபினிஷ் பண்ணுவார். ஒமாசாய், ஹர்ப்ரீத் பிரார், ஜெமிசன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. போன போட்டியில் முஷீர் கானை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க உள்ள. அதுக்கு காரணம் டாப்பில் எல்லாம் ஃபெயிலியர் அப்படிங்கிறனால ஒரு பேட்டர் ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் முஷீர் கானை கொண்டு வந்தாங்க. அவருமே சக்ஸஸ் பண்ணல. பேட்டிங்கில் முதல் போட்டி சக்ஸஸாக அமையல, எதிர்பார்க்கல அவரே உள்ள வருவார் அப்படின்ற மாதிரி. அண்ட் பவுலிங் பேஸில் ஓகேவா பண்ணார். எனிவே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முஷீர் கானுக்கான வாய்ப்பு இருக்காது. வைஷாக்கு பதிலாக யுஸ்வேந்திர ஜஹல் இப்படி வேணால் யோசிக்கலாம், ஜஹல் ஃபிட் ஆகிற பட்சத்தில். ஏன்னா வைஷாக் நல்ல போலிங் கொடுத்தா கூட ஒரு ஸ்பின்னர் பேஸில் ஜஹலை கொஞ்சம் யோசிக்கலாம். இன்னொரு ஆங்கிள் யோசிச்சா இந்த பர்டிகுலர் ஒன்றில் அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஃபேவராக பண்ணலை. ரஷீத் கான் மாதிரி பவுலரே பெருசாக பண்ணலை. அப்படிங்கும்போது டெஃபரெண்ட்டாக அதை யோசிக்க வேண்டியது இருக்குது. வைஷாக் விஜயகுமார் தொடர்ந்து இருக்கலாம் ஜஹலுக்கு பதிலாக. பார்ப்போம் ஆன் டைமில் நம்பர் பார்ப்போம். பிரியான்ஸ் ஆர்யா ஒரே ஒரு இன்னிங் சக்ஸஸ்ஃபுல், அதை தான் சொன்னேன். இந்த கன்சிஸ்டன்ட் இல்லை. பெப் சிம்ரனை பாருங்கள், ஒரு 91, அதுக்கு முன்னாடி எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் 21, 28 இது ஓரளவுக்கு ஓகேனா கூட பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஜோஸ் இங்கிலீஷோட நம்பர் சூப்பராக இருக்குது. கம்பேக் அப்புறம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த சீசனில், அதை பாருங்கள். ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா முதல் போட்டியில் லேட்டாக தான் அனுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறம் போன போட்டியில் ஃபெயிலியர். மிடில் ஓரளவுக்கு அந்த 30s அதில் 70+ அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் டீசெண்டாக இருந்திருக்காரு, இப்போ கொஞ்சம் ஓகே. போன போட்டியில் மட்டும் ஃபெயிலியர். ஜென்ரலாக முலான்பூரில் ஒரு சக்ஸஸ் பண்ண மாட்டான்னு அதான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அதில் ஃபெயிலியர். பட் ஓவராலாகவே எல்லாரும் ஃபெயிலியர் அப்படிங்கிறனால அதை தனித்தெல்லாம் பேச முடியாது. பட் ஸ்ரேயாஸை பொறுத்தவரை கொஞ்சம் பால் நின்று வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் அ பிட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கார். அதுதான் முலான்பூரில் அவரோட ஃபெயிலியருக்கு காரணம்னு நினைக்கிறேன். பட் இங்கே கொஞ்சம் கண்டிப்பாக பெட்டராக விளையாடலான்னு நம்புகிறேன். அண்டு அகமதாபாத்தில் ரீசன்ட் சக்ஸஸ் பாருங்கள், 97 நாட் அவுட்டு, 58 நாட் அவுட் அப்படின்னு இருந்திருக்கு. இது சூப்பர்னு சொல்லணும் கண்டிப்பாக. நெஹல் வதேராவும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை, பட் பிகினிஸ் ஒரு இடத்துல கொடுத்துருக்காரு. 5 போட்டியில் ஒரு போட்டி சக்ஸஸ் நடந்திருக்கு. பட் இந்த பேட்டர்ஸ் ஒருத்தர் மிஸ் ஆனால் ஒருத்தர் அடிக்கிறது அப்படின்றது தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் வச்சிருக்க ஒரு விஷயமா இருக்கனால இது ஓவராலாகவே ஒரு சூப்பர் யூனிட்டாக தெரிஞ்சிருக்காங்க. கம்பைண்டாக பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதில் சசாங் வந்து அகமதாபாத்தில் ஃபினிஷ் எண்டில் சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் மிடில் பேஸ்லேயே டீசன்ட் இன்னிங்ஸில் கொடுத்துருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு ஃபினிஷ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் பாருங்கள், மும்பைக்கு எகென்ஸ்டாக அவரோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக கடந்த 4 போட்டியில் சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கள் பவுலிங் பேஸில் ரீசெண்டாக கடந்த 5 போட்டியிலுமே விக்கெட் எடுக்கல, நிறைய ஓவரும் கொடுக்கல. அதிகபட்சமாக ஒரு ஓவர் ரேஞ்சில் தான். போன போட்டியில் மட்டும் 1.3 அது பார்க்குறோம். அண்ட் ஓவராலாகவே இல்லை. அண்ட் ஒமாசாயோட பவுலிங் ஓரளவுக்கு மேக்ஸிமம் போட்டுடுறாரு. விக்கெட் டேக்கிங் வந்து கன்சிஸ்டன்ட்டில் இல்லை, அதுதான் மைனஸு. ஹர்ப்ரீத் பிரார் போன போட்டியை தவிர்த்து இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் ஃபுல்லாகவே இருந்தார். கெயில் ஜெமிசன் போன போட்டியில் ஒரு மெய்டன் ஒரு விக்கெட் அப்படின்றத எடுத்தார். அஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் கடந்த சில போட்டிகளில் 5 போட்டியில் 3 போட்டி விக்கெட் இல்லாமல் இருந்தார். இன்னொரு போட்டியில் 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சிலேயே இருந்திருக்காரு. ஆனால் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் சவாய்மான் சிங்கில் ஃபெயிலியர் ஆனதை பார்த்தோம். அது இயர்லி ஸ்விங் பேஸில் இருக்காது, எண்ட்லேயும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடலாம் டியூ வர மாதிரி இருக்கிறதுல. அதனால் அஸ்தீப் அங்கே ஃபெயிலியர் ஆனார்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
வைஷாக்கோட நம்பர் அவ்வளோ கிரேட் இல்லை, பட் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக அந்த கதையை சொல்லாது. ஒரு போட்டியில் ஜெயிக்க வச்ச நம்பர் இந்த நம்பர். அண்ட் இன்னொரு பக்கம் போன போட்டியில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அது போன போட்டியில் சொல்லப்போனால் மிஸ், அதுக்கு மொதல் போட்டியில் தான் அது நடந்தது. அண்ட் டீசன்ட் பவுலர், எண்டில் கொஞ்சம் யார்கர் லென்த்து ஒய்டு யார்கர் இதை போட்டு மேனேஜ் பண்ண முடியும், அப்போனண்ட் அடிக்க விடாமல் பண்ண முடியும். அதனால் வைஷாக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இல்லை அந்த இடத்துல ஜஹல் வராரான்னு பார்த்துப்போம். மும்பை இந்தியன்ஸு ஆப்வியஸாக எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய கேப்டன் இன்க்ளூடான டீமு. ரோஹித் சர்மா, சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா, பும்ரா இவங்கெல்லாம் இந்தியாவுக்கே கேப்டன் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டு பார்த்துருக்கோம், சான்னர் இப்போதைக்கு நியூசிலாந்து கேப்டன். ஸோ இந்த மாதிரி இடத்துல மும்பை இந்தியன்ஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. குறிப்பாக இந்த பிளே ஆஃபில் அவ்வளோ ப்ரெஷர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரெஷர் ஆக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுற அந்த ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் அப்படின்றதுனால இவங்களோட சக்ஸஸ் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது, அதனால் அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. சுப்மன் கில்லே போன போட்டியில் பார்க்கும்போது அவரோட கேப்டன்சியை பற்றி பேசியிருந்தோம் அந்த வீடியோலேயே. அவ்வளோ சிறப்பு கிடையாது. குறிப்பாக டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில்னு அனௌன்ஸ் பண்ணதுனால என்னவோ தெரில, போன போட்டியில் டெஸ்ட் கேப்டனாகவே அங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா ஓவர்ஸ் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் சிராஜ், இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி ஓவர்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல ஜெரால்ட் கோட்ஸியை மறந்துட்டார், லாங் இன்னிங்ஸ் விளையாட போகிறோன்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. ஜெரால்ட் கோட்ஸிக்கு 11 ஓவருக்கு அப்புறம் தான் ஓவரே கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஜெரால்ட் கோட்ஸி எப்பயுமே நியூ பாலில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணாவை லேட்டாக பயன்படுத்தியிருக்கலாம். அவர் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் தான் பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருந்தார். இது வரைக்கும் அவரோட சக்ஸஸ் அப்படி தான் இருந்தது. போன போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்த பிரசித்தை பார்த்தோம். இது மாதிரி வந்து சுப்மன் கில் தவறு பண்ணக்கூடாது. சிம்பிளாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயர் வர்றாங்க அப்படிங்கும்போது ஸோ அப்போ என்ன யோசிக்கணும், அப்போ நல்ல பவுலர் எந்த இடத்துல பண்ணுறாங்க, எந்த இடத்துல நல்ல பேட்டர் இருக்காங்க, அவங்கள அப்படியே வச்சுருக்கணும், மற்றவங்கள தான் ரொட்டேட் பண்ண பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் சைடு ஹார்திக் பாண்டியா ரொட்டேட் பண்ண விதமும் தப்பாக தான் இருந்தது. இருந்தால் கூட ஒரு பாயிண்டில் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இருக்கனால அந்த இடத்துல மேனேஜபிளாக அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் சுப்மன் கில் அங்கே தவறு பண்ணது, அந்த இடத்துல கேட்சஸ் விட்டாங்க, ரோஹித் சர்மாவுக்கே முக்கியமான சில கேட்சஸ் விட்டாங்க. அப்படிங்கிற இடத்துல அந்த இடம் சுப்மன் கில்லுக்கு ஃபேவராக இல்லை, குஜராத் டைட்டன்ஸுக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஹார்திக் பாண்டியாவோட ரொட்டேஷனில் அந்த சுப்மன் கில் மிஸ்டேக்கை விட ஹார்திக் பாண்டியா மிஸ்டேக்கும் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணி ஜெயிச்சதுக்கு காரணம் நல்ல ஸ்கோர் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எனிவே இந்த போட்டிக்கு வந்துடுவோம். ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங் கொடுக்குறாரு அண்ட் பவுலிங்கும் சில நேரங்களில் வீசுறாரு அப்படின்னு பார்க்குறோம். மிச்சல் சான்னர் டீசன்ட் பவுலிங் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா இவங்களோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அஸ்வினி குமார் இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபைண்டுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்த சீசனில் ஒரு வேளை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்ல ப்ரைஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க சொல்கிறேன். ரோஹித் சர்மாவோட நம்பர் போன போட்டியில் 81, முக்கியமான போட்டியில் கண்டிப்பாக ரைஸ் ஆகிறார். இது அவரோட கான்ஃபிடென்ட்டை சொல்லுதுன்னே சொல்லலாம். ஜானி பைஸ்டா போன போட்டியில் டீசன்ட் நம்பர். சூர்யாவோட கன்சிஸ்டன்ட் அந்த 25+ தொடர்ந்து எடுத்துகிட்டு வரார், அதை நம்ம பார்க்குறோம். திலக் வர்மாவோட பேட்டிங் மேலே வரும்போது டீசன்ட் சக்ஸஸ் கொடுக்குறாரு. பட் நிறைய நேரங்கள் அந்த மாதிரி அனுப்புறது இல்லை. அண்ட் ஹார்திக் பாண்டியா ஓரளவுக்கு பண்ண முடியும். அகமதாபாத்தில் டீசன்ட் சக்ஸஸ் இருந்திருக்கு, டபுள் டிஜிட்டில் எல்லா நம்பர் இருக்குது. இறங்கும்போது டீசெண்டாக விளையாட முடியும். பவுலிங் பேஸில் ஒரு சில ஓவர் எடுத்துக்கலாம். நமதீர் போன போட்டியில் பவுல் பண்ணால் பேட்டிங் பேஸில் பேக்கெண்டில் ஃபினிஷ் பண்ணுறாரு. சானரோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும், பட் பெருசாக டெஸ்ட் ஆகலை இந்த சீசனை பொறுத்தவரை. பவுலிங்கில் ஹார்திக் பாண்டியாவோட ரீசன்ட் நம்பர் அவ்வளோ கிரேட்டெல்லாம் நிறைய ஓவர்ஸும் வீஸில் முழுமையாகவே ஓவர் எடுத்துக்கல. நமந்தீரோட பவுலிங் போன போட்டியில் இருந்தது. இந்த சீசனில் 2 முறை பவுல் பண்ணார், அவ்வளோவா பெருசாக இல்லை, எஃபெக்டிவாலாம் பெருசாக யோசிக்க முடியாது. ஃபினிஷ் பண்ணுறம்போது ஒரு சில டீம்ஸில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம். சானரோட விக்கெட்டிங் கடந்த சில போட்டிகளில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. சூப்பர்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவ்வளோவா இல்லை, கண்ட்ரோல் இருந்தது, ஆனால் விக்கெட் டேக்கிங் இல்லை. இப்போ விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்கார். ட்ரெண்ட் போல்ட்டோட விக்கெட் டேக்கிங் இந்த சீசனில் சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கர். ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல் கிரிக்கெட்டர், செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காரு. ரிச்சர்ட் கிளீசன் போன போட்டியில் வந்தார், கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. பாசிபிளாக ரிச்சர்ட் கிளீசனுக்கு பதிலாக டாப்லி வரலாமா அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இல்லை ஸ்பின் பேஸில் யாரையாவது யோசிக்க போகிறாங்களா, அந்த ஆங்கிளையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஜாக்கப்ஸ் ஒரு பக்கம் இருக்கிற பேட்டிங் பேஸில் முஜீப் இருக்கார். ஸோ அவர் ஒரு வேளை யோசிக்கிறாங்களா, டாப்லி ஒரு வேளை யோசிக்கிறாங்களா, அடிஷ்னல் ஸ்பின்னர் தேவைங்கிறாங்களா, முஜீப்பை யோசிக்கலாம், தப்பே கிடையாது. அஸ்வினி குமாரோட நம்பர்
ரீசன் நம்பர் கண்டிப்பாக நல்லா இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. குறிப்பாக ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தா கூட விக்கெட் எடுக்க முடியும்னு ஷோ பண்ணுறாரு. கண்ட்ரோல் பண்ணுறது சில நேரங்களில் முடியுது, சூப்பர்னு சொல்லுவேன். ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் பவுலிங் பேஸில் பெஸ்ட்டு எல்லாமே சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸ்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சக்ஸஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டு மாட்டிக்கிச்சுன்னா இந்த பேட்டர்ஸ் பெருசாக சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த லெவலில் தான் எல்லா பேட்டர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பால் ஒன்லேருந்து ஹிட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் ஒருவேளை ஸ்கோரை பெருசாக எடுத்துகிட்டு கொண்டு போயிடுச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லோ ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ கிரேட் ரெக்கார்ட்ஸ் வைக்கல. குறிப்பாக ஒருவேளை இன்றைக்கி பிளாக் சாயில் கொடுத்தா மும்பை இந்தியன்ஸ் காலியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. பிளாக் சாயிலில் பெட்டராக விளையாட முடியும்னு நம்ம திலக் வர்மாவை மட்டும் யோசிக்கலாம். மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவாக இருப்பாங்க, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. மேபி ரோஹித் சர்மா கொஞ்சம் பெட்டர் ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஏன்னா லோ பவுன்ஸ் இருக்கும்போது அண்டர் த பால் போகக்கூடிய குவாலிட்டி ரோஹித் சர்மாவுக்கு இருக்குது. ஜானி பாய்ஸ்டாக அந்த இடத்துல டவுன் ஆவார், அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ்கிட்ட இருக்கிற பேட்டர்ஸு பிளாக் சாயிலில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது மைனஸாக நான் பார்க்குறேன். ஒரு வேளை பிளாக் சாயில் இருந்தால் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நியூ பாலில் ஹர்ஷ்தீப் எடுத்துப்பார், கூட கெயில் ஜெமிசன் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஓமர் சாய் மிடில் பேஸில் மேபி பவர் பிளே செக்ஷனில் ஒரு ஓவர் வீசலாம். ஹர்ப்ரீத் பிரார் மிடில் பேஸ் லேட்டர் பேஸில் வீசலாம். வைஷாக் மிடில் அண்ட் லேட்டர் பேஸாக தான் வீசுவார். தேவைப்பட்டால் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸோட பவுலிங் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ்னு பார்க்கும்போது நியூ பாலை ட்ரெண்ட் போல்ட்டு பாசிபிளாக ரிச்சர்ட் கிளீசன் வீசலாம். கூட மோஸ்ட் ப்ராப்ளி பும்ரா நியூ பால் எடுத்து வீசலாம். கொஞ்சம் குயிக் ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணுறதுக்கு. நிறைய நேரம் பும்ராவை ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாரு ஹார்திக் பாண்டியா. ரிச்சர்ட் கிளீசன் ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது ஒருவேளை ரிச்சர்ட் கிளீசன் இன்ஜுரி ஃப்ரீயாக இல்லைன்னா டாப்லேயே வருவார். இல்லை அந்த இடத்துல டோட்டலாகவே ஆஃப் பண்ணிவிட்டு தீபக் சஹாரோட இன்ஜுரி ஓகேவாக இருந்தால் அவர் உள்ளே வந்துடுவார். அப்போ ராஜ் பவாருக்கு பதிலாக ஒரு பேட்டர் சரித் அசலங்கா வர்றதுக்கு வாய்ப்பு. இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். அண்டு மிடில் பேஸில் அஸ்வினி குமார் எடுத்துகிட்டு வருவாங்க. மேபி இம்பாக்ட்ஸ் ஆஃப் பேஸில் அஸ்வினி வச்சுக்கலாம். கரண் சர்மா ஒரு இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தால் கூட ஒரு ஸ்பின்னர் ஆங்கிளில் யோசிச்சு உள்ளே கொண்டு வருவாங்க. மிச் சாண்டனர், ஹார்திக் பாண்டியா இவங்களோட ஓவர்ஸ் மிடில் அண்ட் லேட்டர் பேஸில் இருக்கும். பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி தான் நமந்தீர் அப்படின்னு ஆட் பண்ணும்போது. பட் ஸ்டில் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார், ரிச்சர்ட் கிளீசன் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி முழுமையான ஓவர் வீசிடுறாங்க. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா எண்ட் ஓவரில் வீசுவாங்க. இங்கே பவுலிங் ஆப்ஷன் ஸ்ட்ரைனிஸ் அடிஷனலாக இருக்கார், தேவைப்பட்டால் பயன்படுத்திப்பாங்க. பிரார், ஜெமிசன், ஹர்ஷ்தீப் உங்களோட ஓவர் முழுமையாக இருக்கும். ஓமர் சாய் ஹர்ஷ்தீப் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்டு மும்பை இந்தியன்ஸ் 2 போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. சேஸ் பண்ணும்போது நிறைய சக்ஸஸ் இருந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் ரீசெண்டாக பார்க்கும்போது ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி, டெல்லிக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி, 5 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸும் அந்த மாதிரி தான் 3 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாபோட தோற்றுருக்காங்க, ஜிடியோட தோற்றுருக்காங்க, அண்ட் ஜிடியோட ஜெயிச்சும் இருக்காங்க. கடந்த சில போட்டிகள்னு பார்க்கும்போது இந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸு ஜெயிச்சிருக்காங்க. அண்டு 2024 மும்பை இந்தியன்ஸ் ஜெயித்தாங்க, 23 மறுபடியும் மும்பை இந்தியன்ஸு. ஸோ அப்படி மாறி மாறி தான் இருந்திருக்கு. அண்ட் பெரிய நம்பர் டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை. இன்றைக்கிட்டே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அதை பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸுக்கு ஓவரால் அட்வான்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இருக்குது அப்படின்னாலும் பிளாக் சாயில் இருந்தால் கொஞ்சம் டவுனாக வாய்ப்பு இருக்குது. அது ஒரு விஷயம் பஞ்சாப் கிங்ஸை காப்பாற்றுன்னு சொல்லலாம். பேட் ஃபஸ்ட்டாக சேசிங்கா அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது குஜராத்தை பொறுத்த வரைக்கும். ரன்ஸாக அந்த போர்டு வைக்கும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகலாம். முக்கியமான போட்டி நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அது எந்த டீமுக்கும் பொருந்தும், அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மும்பை இந்தியன்ஸுக்குமே பொருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுமே அந்த பேஸில் தான் பார்க்குறாங்க. அண்ட் பும்ரா, போல்ட் மாதிரி பவுலர்ஸ் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அட்வான்டேஜ் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கலாம் பேட் ஃபஸ்ட் பண்ணுனா. டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க இந்த நம்பர்ஸை, சாரி இந்த பிளேயர்ஸை. பிக் பேஸில் திலக் வர்மா, மிச்சல் சாண்டனர், ஓமர் சாய் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. பாசிபிளாக திலக் வர்மா நம்பர் 4 நம்பர் 3 வந்தாலும் அங்கே பெரிய சக்ஸஸ் கொடுக்கலாம். சாண்டனரோட பவுலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. விக்கெட் டேக்கிங் பேஸில் யோசிக்கணும். ஓமர் சாய் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹர்ப்ரீத் பிரார் விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ரோஹித் சர்மா, சூர்யா அண்ட் ஸ்ரேயாஸை நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் சூர்யா, கண்டிப்பாக நல்ல கன்சிஸ்டன்ட் சூர்யாட்ட இருக்குது. இந்த மாதிரி பிக் மேட்ச்சில் ரோஹித் சர்மா பெஸ்ட்டாக இருக்கார். ஸ்ரேயாஸோட கன்சிஸ்டன்ட் டீசெண்டாக இருக்குது. ஜானி பாய்ஸ்டா, ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சொல்லப்போனால் டாப் ஆர்டரில் இருக்க சில பேட்டர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஒரு பாயிண்டில் போல்ட்டு, பும்ராலாம் நியூ பால் எடுத்து வீசுனாங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் பிரப் சிம்ரன் அண்ட் பிரியான்ஸை பெருசாக யோசிக்கல.
பட் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு ஓப்பனர் சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கனால அவங்களையுமே சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நியூ பால் ஸ்பின் பவுலர்ஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியும் போகலாம். ஒரு விக்கெட் எதுவும் பேக் ஹேண்டில் எடுத்தால் கூட ஒரு விக்கெட் வந்து போதுமானதாக இருக்காது ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் யோசிச்சா. ஸோ அதனால் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை நிறைய கவர் பண்ணி போகிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டு. அவங்கள கேப்டனை ட்ரை பண்ணுறதும் ஓகே தான். விக்கெட் கீப்பர் பிரப் சிம்ரன், ஜோஸ் இங்கிலீஷ், ஜானி பாய்ஸ்டா 3 பேருமே நல்ல சாய்ஸு. பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் டீசன்ட் சாய்ஸு, சூர்யா கன்சிஸ்டண்டாக இருக்கார், பிரியான்ஸு டீசெண்டாக ட்ரை பண்ணலாம், ரோஹித், திலக் வர்மா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ஹார்திக் பாண்டியா ஒரு சில இடங்களில் குறிப்பாக அகமதாபாத்தில் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால சாண்டர் டீசன்ட் சாய்ஸு, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இங்கே டீசெண்டாக பண்ண முடியும். பவுலிங் பேஸில் நிறைய கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒமாசாய் ஒரு சில டீம்ஸில் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்தீப் போல்ட். ஸோ அஸ்தீப்பை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் பேக்கெண்டில் இருக்க பவுலர்ஸ் எண்ட் ஓவர்ஸில் சில சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த பேஸில் தான் அஸ்தீப்பை ட்ரை சொல்கிறேன். ஏர்லியாக வந்து அஸ்தீப்புக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஆனால் ஓப்பனர்ஸ் டீசன்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியுது. அண்ட் போல் டீம் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல மேபி ஜஹல் இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை இங்கே வந்துட்டு ஸ்டோய்னிஸ் மாதிரி ஹிட்டர்ஸையோ ட்ரை பண்ணலாம். கேப்டன் ஜானி பாய்ஸ்டாவை ட்ரை பண்ணலாம் ஓப்பனர் அப்படிங்கிறதுனால விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் அடிஷ்னலாக இருக்குது அப்படிங்கிற 2வது பாயிண்ட்டு. அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் இன்னொரு சைடு ட்ரை பண்ணலாம். அண்டு ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு சூர்யாவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறோம். அவர் தான் கன்சிஸ்டண்ட்டாக அவுட்புட் கொடுத்துட்ருக்கார் அப்படின்றதால டீம் பாருங்கள். இது என்னோட டீம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.